गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। शैशवेभ्यश्च विद्यानां यौवने विषयेषिणां वार्धके मुनिवृत्तीनां யோகேனாந்தே தனுத்யஜாம் அப்படின்னு காளிதாசன் இந்த சூரிய வம்சத்து ராஜாக்களுடைய பெருமையை ரகுவம்சத்தில் வர்ணிக்கிறார். நான் சூரிய வம்சத்து ராஜாக்களுடைய பெருமையை நிறைய கவிகள் போட்டி போட்டுன்னு வர்ணிச்சிருக்கா. மேலே பிரம்மனிஷ்டாலும் வர்ணிக்க போறார். இப்போ ஏற்பட்ட சூரிய வம்சத்துல தான் சாக்ஷாத் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ண போறார் 64வது தலைமுறையாக. அப்படி ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி பிறந்த அத்தனை பேருமே மகாத்மாக்கள், தர்மாத்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசன் சொல்லும் போது, இந்த வாக்குனால கண்ட பேரை நான் வர்ணிக்க மாட்டேன், அப்படி இந்த ராஜாக்கள்லாம் ரகுவம்சமாக நான் வர்ணிக்கிறேன்னா அப்படி மகாத்மாக்கள்னு காளிதாசன் தன் வாக்குனால சொன்னான். என்ன சொன்னார் காளிதாசன்னா, சைஷவேபியஸ்த வித்யானாம்னு தன் வாழ்க்கையே டைம் டேபிள் போட்டு நடத்தக்கூடியவர்கள்லாம் ராஜாக்கள். ஒரு விஷயத்த நாம் இப்படி பண்ணணும்னு அதை தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு திக்குமுக்கு ஆகிடுறது. அது சரியாக பண்ண முடியல, போகிற போக்கில் அந்த நியமங்கள்லாம் கம்மி ஆகிடுறது. இவா ஒரு வாரம் கிடையாது, பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தாலும் தன்னுடைய டைம் டேபிளை மாறாதபடிக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி தர்மத்தகா இருந்து வாழ்ந்த மகாத்மாக்கள் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலை இல்லை, அப்படி இருந்திருக்கா ஒவ்வொரு ராஜாக்களும். சைஷவேபியஸ்த வித்யானாம்னு குழந்தை பருவத்தில் படிப்பு தான் முக்கியம், இங்கேயும் அங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது. அப்படி குழந்தை பருவத்தில் படித்து சைஷவேபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயேஷினாம்னு யௌவனம் வந்துருத்தா ராஜ்ய பரிபாலனம் கல்யாணம் இத்தியாதிகள். வார்த்தகே முனிவிருத்தினாம்னு தனக்கு ஒரு குழந்தை பிறந்து அவனுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய அந்த சக்தி வந்துருத்துன்னா அந்த ராஜ்யத்தை அவனுக்கு ஒப்படைச்சிட்டு முனிவிருத்தியை பூண்டு வானப்பிரஸ்தத்துக்கு போயிடுறது. யோகேனாந்தே தனுத்யஜாம்னு அப்படியே போயிட்டு ஏதோ முடியாதபடிக்கு படுக்கையில் படுத்துட்டு இப்படியே உயிரை விடாதபடிக்கு யோகம் பண்ணி அபியாசம் பண்ணி அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணி சமாதி ஸ்திதியில பகவானை குறித்து தபஸ் பண்ணி பகவானோட இரண்ட கலந்த மகாத்மாக்கள் எல்லோரும்னு காளிதாசன் வர்ணிக்கிறார் இந்த சூரிய வம்சத்தை. அப்பேற்பட்ட உயர்ந்த சூரிய வம்சம் இந்த நவமஸ்கந்தம். இந்த நவமஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுனுடைய அவதாரம். இந்த பகவான்லேருந்து ஆரம்பித்து 64வது தலைமுறையாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறக்க போகிறார். அப்போ ஏற்பட்ட ராமச்சந்திர பிரபு எந்த வம்சத்தில் பிறந்தாரோ அந்த வம்சத்தினுடைய அந்த கதையை பிரம்மனிஷ்டால் மேலே ஆரம்பிக்கிறார். இந்த அத்தியாய ஆரம்பத்தில் எப்பயும் போல பரீட்சித் மகாராஜா பிரஷ்னம் பண்ணுறார். பிரஷ்னம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகபிரம்மத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு, எத்தனை சரித்திரங்கள் சொன்னேன், எத்தனை விஷயத்த சொன்னேன், ஒவ்வொரு தடவையும் கேள்வி கேட்கும்போது எதையும் நீங்கள் அழுத்துக்காதபடிக்கு அத்தனையும் கேட்க 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 எனக்கு நிசந்தேகமாக அந்த கேள்விக்கு இனிமே அதுக்கு பதில் சொல்லியாச்சு, இனிமே திரும்பவும் அந்த சந்தேகம் வராதபடிக்கு இப்படி நீங்கள் சொன்னேலே அதுக்கு உங்களுக்கு நான் என்ன கைமாத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கிருத்தஜத்தையை தெரிவிக்கிறார் பிரம்மனிஷ்டாலுக்கு. அப்புறம் எத்தனை அவதாரங்கள் மாற்றி மாற்றி முன்பு ஒரு அவதாரம் பின்பு ஒரு அவதாரம்னு அந்தந்த காலத்துக்கு ஏற்றது போல பகவான் அவதாரம் பண்ணார்னு அத்தனையும் நீங்கள் சொல்லிட்டு வந்தேலே. எப்பேற்பட்ட சத்யவிரத ராஜா முன்பு கல்பத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள நைமித்திக பிரளயத்துக்கு முன்னாடியே இவர் வைவஸ்வன்னு பகவான் தீர்மானம் பண்ணி இந்த சத்யவிரதனை அடுத்த ஸ்வேதவராக கல்பத்தில் வைவஸ்வத மன்வந்தரத்துக்கு இந்த சத்யவிரதன் தான் அதிபதியாக முன்னாடி உள்ள கல்பத்திலே தீர்மானம் பண்ணி மத்ஸ்யாவதாரம் எடுத்து அப்படி மத்ஸ்யாவதார மூர்த்தியா ஜலத்தில் சுத்திண்டு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி இப்போ அடுத்த வரக்கூடிய இந்த வைவஸ்வத மனுவுக்கு இந்த மனுவை சூரியபுத்திரனாக பிறக்க வச்சு இப்படிலாம் லீலை பண்றான்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி சூக்ஷ்மமான விஷயங்கள் பிரளய காலத்துல யார் இதெல்லாம் பார்த்தா இப்படிலாம் நடந்ததுன்னு அப்படி அத்தனை விஷயத்தையும் சர்வஜனா இருக்கக்கூடிய உமக்கு தான் தெரியும், உங்களால தான் சொல்ல முடியும். இன்னார் புத்திரன் இவன், இன்னார் புத்திரன் இவன், இன்னார் புத்திரன் இவன், இன்னார் இவர் பண்ணும்போது இந்த யாகம் பண்ணார், அந்த யாகம் நடக்கும்போது இந்த சம்பவங்கள் நடந்ததுன்னு எத்தனை சொல்லிட்டு வந்தார். அது மாத்திரம் ஆச்சரியம் இல்லை. அடுத்தது இந்த நவமஸ்கந்தத்தை பார்த்தா தெரியும் எத்தனை ராஜாக்களுடைய பேரு, இன்னார் புத்திரன் இவன், இன்னார் புத்திரன் இவன், இவன் வசிஷ்டர் கீழே இருந்தார், இவர் யாகம் பண்ணும்போது இந்த நடந்தது அது நடந்ததுன்னு அவர் சொல்லிட்டு வர்றதை பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த பேர்லாம் இந்த ஜென்மா இல்லை, இன்னொரு 100 ஜென்மா எடுத்தா கூட நம்மளால முழுக்க ஞாபகம் வச்சுக்க முடியாது. அவர் சொல்லக்கூடிய பேர் அப்படி இருக்கு, எல்லாம் ஒவ்வொன்றுத்தையும்.
அதனாலதான் அவர் பிரம்மனிஷ்டார் சர்வஜர்னு அவரை நாம எல்லோரும் பஜிக்கிறோம். அப்பேற்பட்ட பிரம்மனிஷ்டால் இப்படி கதையெல்லாம் சொன்னதை அந்த பரீட்சித் மகாராஜா இப்படி அவர் சொன்னதை பார்த்து சந்தோஷப்பட்டு, எப்படி கதை சொன்னேன் நீங்கன்னு கிருத்தஜத்தை தெரிவிக்கிறார். இவ்வாறு கிருத்தஜத்தை தெரிவிச்சு, இந்த வைவஸ்வத மனுவாக இருக்கிறவர் யார்? இந்த சத்யவிரத ராஜா தானே. இவருக்கு இக்ஷ்வாகு முதலியவர்கள் புத்திரனாக பிறந்தார்கள். இவர் சூரிய பகவானுக்கு இவர் புத்திரனாக பிறந்தார். இவருக்கு ஸ்ராத்த தேவன்னு இன்னொரு பெயர் இருக்குன்னு சொன்னேலே, இவருடைய கதையும் நீங்க விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு இந்த பரீட்சித் மகாராஜா பிரம்மனிஷ்டால்கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே மேல பிரம்மனிஷ்டால் இந்த சூரிய வம்சத்தை விஸ்தாரமாக சொல்ல போறார். இந்த நவமஸ்கந்தம் முழுக்க சூரிய வம்சம் சந்திரவம்சம்னு கலந்து வரப்போறது இந்த நவமஸ்கந்தம் முழுக்க மேல அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப ஏற்பட்ட கேள்வியை அழகா கேட்ட உடனே இதுக்கு பிரம்மனிஷ்டால் பதில் சொல்ல போறார்னு சூத பௌராணிகரும் பிரம்மனிஷ்டால் எந்த சரித்திரத்தை சொன்னாரோ அதை சௌனகாதி மகரிஷிகளுக்கு சத்ரயாகத்துல சொல்றார். மேல பிரம்மனிஷ்டால் பேச ஆரம்பிக்கிறார் இந்த சூரிய வம்சத்தை பத்தி. மேல பிரம்மனிஷ்டால் இந்த சூரிய வம்சத்தை இவா ராஜாக்கள் எல்லோருமே பரம தர்மாத்மாக்கள். இவர் வஸ்தியா அவர் வஸ்தியான்னு சொல்ல முடியாது. எல்லோரும் பரம தர்மாத்மாக்கள், எல்லோரும் அப்படி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்லிட்டு, இவாளுடைய கதை நான் முழுக்கன்னு சொல்லணும்னு ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சு 100 வருஷம் சொன்னா கூட இது சொல்லி முடியாது. அப்படி விஸ்தாரமான சரித்திரம். ஏதோ இருக்கிற அவகாசத்துல இன்னாருக்கு இன்னார் பிறந்தார்னு முக்கியமான கதைகளை மேல சொல்லிண்டு போவோம்னு பிரம்மனிஷ்டால் இப்ப ஆரம்பிக்கிறார். இந்த சூரிய வம்சத்தை சொல்றதுக்கு முன்னாடி பகவான் கிட்டேந்து இந்த வம்சத்தை சொல்லிட்டு வரார். பகவானுடைய புள்ள பிரம்மா, பிரம்மாவோட உள்ள புள்ள மரீச்சி, மரீச்சியனுடைய புள்ள கஷ்யபர், கஷ்யபரனுடைய புள்ள விவஸ்வான், அந்த விவஸ்வானுக்கு ஸ்ராத்த தேவன்னு சொல்லக்கூடிய இந்த வைவஸ்வதன் பிறந்தார்னு இந்த வைவஸ்வத மனுவுக்கு இக்ஷ்வாகு முதலிய 10 குழந்தைகள் பிறக்கிறார் அப்படின்னு அவர்கள் பேரெல்லாம் பிரம்மனிஷ்டால் சொல்றார். இந்த வைவஸ்வத மனு ஸ்ரத்தா தேவி அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவர்களுக்கு 10 குழந்தைகள். அவர் யாராருன்னா இக்ஷ்வாகு, ஷரியாதி, நிருகன், திஷ்டன், திருஷ்டன், கரூஷகன், நரிஷ்யந்தன், பிரஷத்ரன், நபகன், கவி அப்படின்ற கூடிய 10 குழந்தைகளை பெற்றிருக்கிறார். இந்த 10 குழந்தைகளும் பரமபாகவதோத்தமர்கள் அப்படின்னு இவளுடைய சரித்திரத்தை வர்ணிக்கிறதுக்காக மேல பிரம்மனிஷ்டால் ஆரம்பிக்கிறார். இந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு கதை நடக்கிறது. அந்த கதையை மேல பிரம்மனிஷ்டால் இப்ப வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல இந்த ஸ்ராத்த தேவன்னு சொல்லக்கூடிய வைவஸ்வத மனுவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கு. இந்த ஆரம்பத்திலேருந்தே இந்த சூரிய வம்சத்து ராஜாக்களுக்கு பார்த்தா எல்லோருக்கும் சந்தான பாக்கியமானது லேஸ்ல கிடைக்கல. இப்ப சந்தான பாக்கியம் கிடைக்கலன்னா ஏதாவது பாவத்தினாலையா இல்ல சரீரத்துல ஏதாவது சிரமமா, இப்படிலாம் உலகத்துல இருக்கிற லௌகீகமான காரணங்கள் கிடையாது. இவ குடும்பமே பரம புண்ணியமான குடும்பம். இந்த புண்ணியாத்மாக்களா இந்த குடும்பத்துல பிறக்கணும்னா அந்த ஜீவனுக்கு அந்த புண்ணியம் சேரணுமா. அப்ப சேர்ந்தாதான் அந்த குழந்தை அதுல பிறக்கும்ன்றதுனால நிறைய இவர்கள் யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணி தபஸ் பண்ணி விரதங்கள் பண்ணி இத்தனையும் பண்ணதுக்கு அப்புறம் தான் பகவத் கிருபையினால இவ குடும்பத்துல குழந்தை பிறக்கிறது. இது ஆரம்பம் இந்த வைவஸ்வத மனுவிலேருந்தே ஆரம்பம். அவர்லேருந்து ஆரம்பிச்சு ராமச்சந்திர பிரபு பரியந்தம் எல்லோருக்கும் எல்லோரும் விரதம் பண்ணி சிரமப்பட்டு தான் குழந்தை வித்துக்கிறான். ஏன்னா அந்த குடும்பம் அப்பேற்பட்ட குடும்பம். அந்த குடும்பத்துல சாதாரணமா ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம், சரீர சங்கமம் ஏற்பட்டது, உடனே குழந்தை பிறக்கணும் இல்லாதபடிக்கு புண்ணியாத்மாக்கள் தான் பிறக்கணும். புண்ணியாத்மாக்கள் பிறக்கணும்னா அதுக்கு கொஞ்ச நாள் காத்துன்னு இருக்கணும். வேற வழி இல்லை, அதுக்குன்னு உள்ள காரியங்கள் எல்லாமும் பண்ணணும். அதனால இப்பேற்பட்ட இந்த வைவஸ்வத மனுவிலேருந்து ஆரம்பிச்சு இவர்களுக்கு யார் குலகுரு அப்படின்னா வசிஷ்டாச்சாரியா. அங்கேருந்து இந்த வைவஸ்வத மனுவுக்கு ஸ்ரத்தா அப்படின்ற பெண்மனை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறார். இக்ஷ்வாகு முதலியவர்கள்லாம் பின்னாடிதான் பிறக்க போறா. முதல்ல சந்தான பாக்கியம் இல்லாதனால எனக்கு நல்ல இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்காகவும் ஜெகத் சிருஷ்டிக்காகவும் ஒரு பேஷான புத்திரன் வேணும் அப்படின்னு நீங்க ஏதாவது அனுகிரகம் பண்ணுங்கோ, எனக்கு ஏதாவது அனுகிரகம் பண்ணி குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு வசிஷ்டர்கிட்ட போய் கேட்ட உடனே, நீ கவலையே படாதப்பா, மித்ராவருண இஷ்டி அப்படின்ற ஒரு இஷ்டி இருக்கு, அதை நான் உனக்கு பண்ணி வைக்கிறேன், பண்ணி வச்சா பேஷான குழந்தை படுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மேல இந்த மித்ராவருண இஷ்டியா ஆரம்பிக்கிறார் வசிஷ்டர். இந்த இஷ்டின்றது கூட ஒரு சின்ன யாகம் போலதான். எப்படி ஒரு யாகத்துல எஜமானன், அத்வர்யு, ஹோத்ரா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கோ, அவரவர்கள் அந்தந்த இடத்துல இருந்துட்டு அந்தந்த சமயத்துல இப்படி அந்த அத்வர்யு தான் பிரதானமா இருந்து கொண்டு சொல்லும்னர். அந்தந்த சமயத்துல அவாவா அந்த மந்திரத்தை சொல்லி அவாவா காரியத்தை பண்ணணும். சில பேர் ஹவிர்பாகங்களை கொடுக்கணும், சில பேர் சில காரியங்களை பார்க்கணும். இப்படி எல்லாம் கலந்துதானே ஒரு யாகம். அந்த யாகம் மாதிரிதான் இஷ்டியும் நடக்கும்.
அந்த சமயத்துல இந்த முக்கியமான குழந்தை பிறக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த மந்திரத்தை எதை மனசுல நினைச்சுண்டு அவர் சொல்ற ஹவிர்பாகத்தை கொடுக்கிறாரோ அந்த பிரஜையானது உண்டாகும். அது முக்கியமான அந்த ஹோத்ராவோட கையில இருக்கு. அந்த ஹோத்ரா கிட்ட இந்த மாதிரி வசிஷ்டர் அழகான ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறார். இவர் அதை மனசுல நினைச்சுண்டு நீ மேல தியானம் பண்ணிட்டு அவிர்பாகத்தை கொடு அப்படின்னு அந்த ஹோத்ரா கிட்ட வசிஷ்டர் சொல்றார். இவ்வாறு அந்த ஹோத்ரா மந்திரோச்சாரணம் பண்ணி அவிர்பாகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம அந்த வைவஸ்வத மனு ஸ்ராத்த தேவனுடைய மனைவி ஸ்ரத்தா அவர் காதுல எனக்கு ஆண் குழந்தை வேணாம், பெண் குழந்தை வேணும், அதனால நீங்க பெண் குழந்தைய மனசுல நினைச்சுன்னு அவிர்பாகத்தை கொடுங்கோன்னு யாருக்கும் தெரியாம சொல்லிட்டு போயிட்டா. அம்மாவே இப்படி ஆசைப்படுறா அப்படின்றதுனால இவரும் வசிஷ்டர்கிட்ட கேட்டுக்காதபடிக்கு அந்த ஹோத்ராவும் ஒரு பெண் குழந்தைய மனசுல நினைச்சுட்டு அந்த அவிர்பாகத்தை கொடுத்து முடிச்சார். இப்படி யாகங்கள்லாம் முடிஞ்சது. அந்த அம்மாவும் கர்ப்பத்தை தரிச்சா. அப்படி கர்ப்பத்தை தரிச்சு அந்த குழந்தைய பிறக்கும் போது பார்த்தா பெண் குழந்தை பிறந்துடுது. உடனே இந்த ஸ்ராத்த தேவனா இருக்கக்கூடிய வைவஸ்வத மனுவுக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா ராஜ்ய பரிபாலனத்துக்கு வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஆண் குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணி இப்படி ஒரு மித்ராவருண இஷ்டின்னு பரம தபஸ்வியா இருக்கக்கூடிய வசிஷ்டர் பண்ணும்போதே இப்படி தப்பு நடக்கிறதேன்னு ஒரு கொஞ்சம் வருத்தம் வந்துடுது. உடனே நேராக போய் வசிஷ்டர்கிட்ட போய் இப்படி நடந்திருக்கேன், நீங்க இப்படி மந்திரோச்சாரணம் பண்ணி இப்படி பண்ணும்போதே இந்த மாதிரி லோபங்கள் ஏற்படுறதே எங்களுக்கு நினைச்சா பயமாக இருக்கு. ஏன்னா மந்திரத்துக்குள்ள பவர் அதுவே இப்படி சொல்லி தப்பாக நடக்கிறதுன்னா எங்களுக்கு பயமா இருக்கு. எங்களை மாதிரி உள்ளவர்களுக்கு நீங்கள் தான் அபயம் கொடுக்கணும், ஏன் இப்படிதான் நடக்கிறதுன்னு தெரியல. நான் பேஷான ஒரு ஆண் குழந்தை என்னையும் இந்த ராஜ்யத்தையும் காப்பாற்றணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கும் போது பெண் குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வருத்தப்பட்டு வசிஷ்டர் கிட்ட தெரிவிக்கிறார். வசிஷ்டர் கிட்ட தெரிவிச்சுன்னா அப்புறம் விசாரிச்சு பார்த்தா இது ஸ்ரத்தாவனுடைய வேலைன்னு தெரிந்து கொண்டார் வசிஷ்டர். போய் ராஜா கிட்ட இப்படிலாம் எதுவும் சொல்லலையாம். ஏன்னா அவாக்குள்ள எதுக்கு தேவையில்லாம மனஸ்தாபங்கள்லாம் வரப்போகுதுன்னு அந்த ராஜா கிட்ட இது ஸ்ரத்தாவனுடைய காரியம்னு எதுவும் சொல்லாதபடிக்கு உனக்கு என்ன ஆண் குழந்தை தான் வேணும், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தைய அழைச்சிடுவான்னா அந்த பெண் குழந்தைக்கு இலா அப்படின்ற பெயர். அந்த இலான்ற பெண் குழந்தை அழிச்சன்வான்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தைய நிக்க வச்சு சாட்சாத் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய நாராயண பிரார்த்தனை பண்ணி இவருக்கு மேல ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுன்றதுக்காக ஆண் குழந்தை வேணும்னு கேட்கிறார். ஆகையால இந்த பெண் குழந்தைய ஆண் குழந்தையாக மாத்தி கொடுங்கோ, உங்க அனுகிரகத்தினால இது நடந்ததுன்னா பரம சந்தோஷம் அப்படின்னு வசிஷ்டர் நாராயண பிரார்த்தனை பண்ணினோடனே ஆச்சரியம். அந்த இளான்னு இருக்கக்கூடிய பெண் பகவானுடைய அனுகிரகத்தினால வசிஷ்டருடைய வாக்குனால பார்த்துட்டே இருக்கும்போது சுத்யும்னன் அப்படின்ற கூடிய ஒரு ஆண் குழந்தையாக அந்த பெண் குழந்தையானது மாறிடுது. இவ்வாறு ஆண் குழந்தையாக சுத்யும்னனாக மாறின உடனே அந்த வைவஸ்வத மனுவுக்கு பரம சந்தோஷம். அந்த குழந்தைய கட்டிச்சு வச்சுன்னு தான் ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வளர்த்துண்டு வரார். அவரும் பேஷாக வளர்ந்துட்டு வரார். அப்படி ஒரு அதி தேஜஸ்வியாக அத்தனை ராஜ்யத்தையும் பரிபாலனம் பண்றதுக்கு அத்தனை அருகனாக இருந்து கொண்டு இவரும் சந்தோஷப்பட்டு வரார். இவனுக்கு அந்த பரிபாலனம் பண்ணக்கூடிய அந்த காலம் வந்த உடனே கொடுத்துட்டு தான் கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் அந்த யௌவன தசையை அடைஞ்ச உடனே இந்த சுத்யும்னன் என்ன பண்றான்னா மற்ற சேனைகள்லாம் அழிச்சுட்டு வடக்கு திக்கில் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வேட்டையாடிண்டே வரான். வேட்டையாடுறது ராஜாக்களுக்கு சுதர்மமா இருக்கிறதுனால இப்படி வேட்டையாடிண்டே வரான். வேட்டையாடிண்டே வெகு தூரம் வடக்க வந்தாச்சு அந்த சேனைகளோட சேர்ந்துண்டு. இவ்வாறு வேட்டையாடிண்டே வரும்போது ஒரு அழகான ஒரு மானை பார்த்தான். இந்த மானை பார்த்து பின்னாடி போறவா முழுக்களுக்கே ஏதாவது ஒரு அனர்த்தம் வரும் போல இருக்கு. அதனால ஒரு அழகான மானை பார்த்தா இந்த மானை எப்படியாவது வேட்டையாடணும் அப்படின்னு வேட்டையாடணும்னு அந்த மானை தொடர்ந்துட்டு வெகு தூரம் அந்த மானை அழிச்சுன்னு போயிடுது. அப்படி போயிருந்துட்டே இருக்கும்போது அழகான ஒரு உத்தியானவனம், அந்த வனத்துக்குள்ள அந்த மான் புகுந்தது. இந்த சுத்யும்னனும் அந்த வனத்துக்குள்ள புகுந்த அடுத்த க்ஷணம் என்ன ஆயிடுத்துன்னா அவன் ஒன்னு ஆண் குதிரை மேல வந்திருக்கான். இவனும் ஒரு ஆண். உள்ள போன உடனே பார்த்தா அந்த வனத்துக்குள்ள போன அடுத்த க்ஷணம் அந்த ஆண் குதிரையும் பெண் குதிரையாக மாறிடுத்து. இந்த சுத்யும்னனும் பெண்ணாக மாறிடான். இந்த சுத்யும்னனை தேர்ந்து அந்த பக்கம் சைன்யங்கள்லாம் வர அவாலும் தெரியாம அந்த வனத்துக்குள்ள வந்த உடனே அந்த சைன்யம் இருக்கிறவா எல்லாரும் ஸ்திரீயாக மாறிடா. எல்லோரும் இப்படி ஸ்திரீயாக மாறினோடனே அவளுக்கு பார்த்தா இத்தனை வருஷமா ஆணா இருந்துட்டு திடீர்னு ஸ்திரீயா மாறினா எப்படி இருக்கும்? எல்லோருக்கும் ஒரு விரக்தியா இருக்கு. என்னடா இப்படிலாம் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இப்படி உள்ள போனவர்கள் எல்லோரும் ஸ்திரீயாக மாறிட்டா அப்படின்ன உடனே
மேல பரீட்சித் ராஜா கேள்வி கேட்கிறார், அப்படி என்ன ஆச்சரியம், ஏன் இந்த வனத்துக்குள்ள போனா எல்லோரும் ஸ்திரீகளாக மாறிடுறா, இந்த கதையை நீங்க சொல்லணும் அப்படின்னு பிரம்மனிஷ்டால்கிட்ட கேட்ட உடனே மேல பிரம்மனிஷ்டால் சொல்றார், அது ஒண்ணும் இல்ல, அது சாட்சாத் பார்வதியும் பரமேஸ்வராலும் ஏகாந்தமா இருந்து அவளுடைய சுகத்தையும் சௌக்கியத்தையும் அனுபவிக்கக்கூடிய வனம். எப்படி அவ 2 பேரும் ஏகாந்தமா வந்தா அந்த இடத்துல சந்தோஷமாக இருப்பா, தம்பதிகளாக இருப்பா. இவ்வாறு அந்த வனத்துல ஒரு தடவை சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போது பார்வதி பரமேஸ்வரால எங்க இருக்கான்னு தேடின்னு அங்கங்க போன சில ரிஷிகள்லாம் நேரா கிளம்பி இந்த உத்தியானவனத்துல தான் இருக்கான்னு வந்தா. அந்த உத்தியானவனத்துக்குள்ள உள்ள வந்தும்போது பார்வதி பரமேஸ்வராலும் இப்படி தம்பதிகளாக சேர்ந்து இருக்கிறதை பார்த்துட்டு, இந்த சமயத்துல நாம் இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகள்லாம் மேல நம்ம இந்த நரநாராயணன்னு பக்கத்துல ஒருத்தர் இருக்கா, இந்த பகவானுடைய அவதாரம் சொன்ன முன்ன பதரிகாசிரமத்துல இருக்கா, நாம் அங்க போகலாம், இங்க வந்ததே நம்ம தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷிகள்லாம் இந்த மாதிரி இடத்துல ஏகாந்தமா இருக்கும்போது வந்தது தப்புன்றது மாதிரி அவர்கள்லாம் கிளம்பிட்டார்கள். இங்க கிளம்பின உடனே பார்வதிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கான். நம்மளுக்குன்னு ஏகாந்தமா இருக்கிறது ஒரு இடம், இந்த இடத்துலயும் இப்படி எல்லாரும் ஹிம்சை பண்ணானா என்ன பண்றதுன்னு இப்படி வருத்தமாக பரமேஸ்வரனை பார்த்த உடனே பரமேஸ்வரன் சொல்றாராம், அப்படியானால் உனக்கு வெக்கமா இருக்கும் பட்சத்தில் இந்த வனத்துக்குள்ள யாரும் வரமாட்டா, அப்படி தெரியாம ஒரு கால் உள்ள புகுந்தா கூட அவ ஸ்திரீயாக மாறிடுவா அப்படின்றது போல பரமேஸ்வரன் சொன்னார். பரமேஸ்வரனுடைய வாக்குனால இந்த வனத்துக்குள்ள யாரும் போகக்கூடாது, ஒரு கால தெரியாதபடிக்கு உள்ள போனாலும் கூட இந்த பரமேஸ்வரன் சொன்னதுனால யாரா இருந்தாலும் ஸ்திரீயாக மாறிடுவா அப்படின்னு பிரம்மனிஷ்டால இந்த கதையை சொன்னார். இவ்வாறு இந்த சுத்யும்னன் அந்த சேனை குதிரை எல்லாரும் பெண்ணாக மாறிடனே அவாவா வருத்தப்பட்டு கிளம்பிட்டார் ராஜ்யத்துக்கு. ஆனா சுத்யும்னன் நான் பெண்ணாக மாறிட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே இருக்கேன், நான் என்னை பார்த்துக்கிறேன்னு அவர்கள் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு இப்ப அந்த சுத்யும்னன் பழைய மாதிரி இலாவா தானே பிறந்தார், இப்ப இலாவாகவே மாறிட்டார். பகவத் சங்கல்பம் இப்படிதான் இருக்கணும்னா அது அப்படிதான் இருக்கணும், அதை போய் நம்ம மாத்தினோம்னா திரும்பி புனச்சே இப்படி ஏதாவது ஏடாகுடமா ஆகும்னு இதனால நம்ம தெரிந்து கொள்றோம். அதனால இந்த சுத்யும்னன் இப்படியே இருக்காரா, நான் வரல அப்படின்னு அங்கேயே இருந்து கொண்டிருக்கார். இப்ப ஸ்திரீயா மாறினதுனால ஸ்திரீகளுடைய சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா முன்பு ஆணாக இருந்தேன்னு தெரியும், இப்ப ஸ்திரீயாக இருந்துட்டு இருக்கிறதுனால ஸ்திரீ கோஷ்டியோட அங்க அந்த பிராந்தத்துல இருந்து கொண்டிருக்கார். இப்படி ஒரு வசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து பக்கத்துல இந்த புதனுடைய ஆசிரமம் இருக்கு. அந்த புதன் அங்க இருக்கார். இப்ப இந்த இலான்னு சொல்லக்கூடிய இந்த சுத்யும்னன் அந்த பக்கத்துல இருக்கிற ஆசிரமத்துல சிறு பெண்மணிகளோட தங்கிண்டு அங்கவெல்லாம் சிரிச்சுட்டு இருக்கும் போது இங்கேருந்து புதன் அந்த இலாவை பார்க்கிறார். இந்த சுத்யும்னனா இருக்கக்கூடிய பெண் ரூபத்துல இருக்கிற அந்த இலாவை, அந்த பெண் ரூபத்துல இருந்தாலும் அப்படி ஒரு அழகோட இருக்கானா அந்த சுத்யும்னன். அதை பார்த்த உடனே இவர் பெண் தான் நினைச்சிருந்து புதனுக்கு அவ மேல ஆசை வருது. ஏன்னா பெண்ணாக மாறிட்டார், அதனால அவ பெண் தான். புதனுக்கு அந்த இலா மேல ஆசை வருது. அந்த இலா மேல ஆசை உடனே திரும்ப சுத்தி சுத்தி வர்றார் புதன் அந்த ஆசிரமத்திலையும் அவளையும் பார்க்கறதுக்காக. அந்த இலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு புதன் தீர்மானம் பண்ணிட்டார். அந்த இலாவையும் புதனுக்கும் அவளும் அந்த இடத்துல சௌக்கியமா இருக்கா. அவளுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு புரூரவசு அப்படின்னு பேரு. இப்படிலாம் இருந்து இந்த குடும்பத்துல இருந்து கொண்டு இந்த சுத்யும்னன் இலாவாக மாறி ஸ்திரீயாக இப்படி இருந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாளைக்கு தோன்றது, எப்படி இருந்தோம் நம்ம, எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு எப்படி இருந்தோம், இப்படி ஒண்ணுமே இல்லாதபடிக்கு இங்க வந்துட்டு யாரோ கூட இருந்துட்டு குழந்தை பெற்றுன்னு இப்படி கஷ்டப்படுறோமே, நம்ம குரு வசிஷ்டரை ஸ்மரிச்சா எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டரை இன்னைக்குதான் ஸ்மரிக்கிற. அவருடைய போராத காலம் பாருங்க, என்னைக்கு ஸ்திரீயாக மாறினாரோ அன்னைக்கே ஸ்மரிச்சார்னா அவருக்கு சத்கதியானது கிடைச்சிருக்கும். காலமானது அவருக்கு அப்ப தோண வைக்கல. இப்ப வசிஷ்டரை நினைச்ச உடனே இப்ப நினைச்சதுக்கு அப்புறம் வசிஷ்டர் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பாத்தியத்தை அப்படின்ற ஒரு கடமை இருக்கிறதுனால அந்த வசிஷ்டருக்கு அப்பேற்பட்ட தபஸ்வியா அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு கொண்டு அந்த வனத்தில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு நேலா அந்த புதனுடைய ஆசிரமத்துக்கு அந்த சுத்யும்னனை பார்க்கிறார். நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு, ஓ இதனால தானா அப்படின்னு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, இது பரமேஸ்வரன் தானே இப்படி யார் வராலும் ஸ்திரீயாக மாறணும்னு சொன்னார். ஆகையால பரமேஸ்வரன் குறிச்சு இப்ப ஸ்தோத்திரம் பண்றார். பரமேஸ்வரன் பிரத்யட்சமானும்னு உடனே பரமேஸ்வரனும் வந்துட்டார். பரமேஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் பகவத் சங்கல்பம் வசிஷ்டரே, ஒன்று சங்கல்பத்தோட நடக்கணும்னு நம்ம சும்மா சும்மா மாத்தின்னு இருக்கக்கூடாது. முதல்ல பெண்ணாக பிறந்தான், இலாவாக பிறந்தான். திரும்ப நீங்க நாராயண பிரார்த்தனை பண்ணிட்டதுனால அந்த நாராயணன் சுத்யும்னனாக மாத்தினார். திருப்பவும் இப்ப இந்த சமயத்துல இந்த வனத்துக்குள்ள வந்ததுனால அந்த சுத்யும்னன் திரும்ப இலாவாக மாறினான்.
அதனால இப்படி மாத்திட்டே இருக்க வேண்டாம். ஆனாலும் நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிட்டதுனால இப்ப மேல இவர் எப்படி இருக்க போறார்னா, ஒரு மாசம் ஸ்திரீயாகவும் ஒரு மாசம் புருஷனாகவும் வாழ போறான். ஒரு மாசம் சுத்தியன்னமாகவும் ஒரு மாசம் இலாபாகவும். ஏன்னா ரெண்டுமே இருக்கு இவன் சரீரத்துல. ரெண்டாகவும் வாழணும், இதுதான் இவனுடைய விதின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு மேல ஒரு மாசம் ஸ்திரீயாகவும் இலாவாகவும் இன்னொரு மாசம் சுத்தியன்னமாகவும் வாழ போறான்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் கிளம்பிட்டார். பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால ஒரு மாசம் ஸ்திரீ ஒரு மாசம் புருஷனாக இருந்த அவர் திரும்பவும் ராஜ்யத்துக்கு வந்தார். புருஷனாக இருந்து கொடுக்கும்போது ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவார். ஸ்திரீயா இருக்கும்போது வெளில வரமாட்டார், உள்ளேயே இருப்பார். இப்படியே ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இவருக்குன்னு ஒரு சின்ன ராஜ்யத்தை ஒதுக்கி கொடுத்துட்டாராம் அந்த இக்ஷ்வாக்கு, நீ இதில் பரிபாலனம் பண்ணுன்னு. இப்படி இருந்து இவர் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரே அதிருப்தியா இருக்கான். என்னது இவர் ஆணா சேர்க்கிறதா பெண்ணா சேர்க்கிறதானே தெரியல. ஒரு மாசம் பார்த்தா நல்லா வஸ்திரங்கள்லாம் கட்டிண்டு தாடியெல்லாம் வளர்த்துண்டு ஷேவு கவி பண்ணிட்டு இப்படி ராஜாவாக வரார். ஒரு மாசம் பார்த்தா வஸ்திரத்தை கட்டிண்டு ஒரு புடவையை கட்டிண்டு இப்படி போயிட்டு வரார். இது எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னே தெரியலன்னு ஜனங்களுக்கெல்லாம் அதிருப்தியா இருக்கு. இப்படி இவர் புருஷனா இருந்தபோது அவருக்கு 3 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். அந்த 3 புத்திரர்களையும் கூப்பிட்டு அவளுக்கு ராஜ்யத்தை பிரிச்சு கொடுத்து, அப்புறம் இந்த புரூரவஸ்ன்னு தான் பெண்ணா இருக்கும்போது ஒரு புத்திரனை பிறந்தாரோனோ அவரை பிரதானமாக தன் ராஜ்யத்துக்கு ஒப்படைச்சு, நீங்க மேல பரிபாலனம் பண்ணுங்கோ, எனக்கு போதும் இந்த வாழ்க்கை, நான் மேல தபஸ் பண்ணி பகவானை அடையறேன்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்கு கிளம்பி போய் பகவானை குறிச்சு தபஸ் பண்ணி பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைந்தார். அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. முன்பு சொன்னது போல இந்த சூரிய வம்சத்து ராஜாக்கள் எல்லோரும் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய திருவடி அடையவா அப்படின்றதுதான் இந்த ராஜாக்களுடைய பெருமை. அப்படி சுத்தியம்னனும் தான் காட்டுக்கு தபஸ் பண்ண கிளம்பிட்டார் அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் கலந்து இந்த முதல் அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத நவமஸ்கந்தா அத பிரதமோऽध्यायः ராஜோவாச மன்வந்தராணி சர்வாணி त्वयोक्तानि श्रुतानि मे वीर्याणि अनन्तवीर्यस्य हरेस्तत्र कृतानि च योऽसौ सत्यव्रतो नाम राजऋषिः द्रविडेश्वरः ज्ञानं यो अतीतकल्पान्ते लेभे पुरुषसेवया सवै विवस्वतः पुत्रः मनुरासीत् इति श्रुतं त्वत्तः तस्य सुताश्चोक्ताः इक्ष्वाकुप्रमुखा नृपाः तेषां वंशं पृथक् ब्रह्मन् वंश्यानुचरितानि च कीर्तयस्व महाभाग नित्यं शुश्रूषतां हिनः ये भूता ये भविष्याश्च भवन्ति अद्यतनाश्च ये तेषां नः पुण्यकीर्तीनां सर्वेषां वद विक्रमान्। सूतोवाच एवं परीक्षिता राज्ञा सदसि ब्रह्मवादिनां पृष्टः प्रोवाच भगवान् शुकः परमधर्मवित्। श्रीशुकोवाच श्रूयतां मनवो वंशः प्राचुर्येण परं तपः न शक्यते विस्तरतः वक्तुं वर्षशतैरपि। परावरेषां भूतानाम् आत्मा यः पुरुषः परः स एवासीत् इदं विश्वं कल्पान्ते अन्यन्न किञ्चन तस्य नाभेः समभवत् पद्मकोशो हिरण्मयः तस्मिन् जज्ञे महाराज स्वयंभूः चतुराननः। मरीचिः मनसस्तस्य जज्ञे तस्यापि कश्यपः
दाक्षायण्यां ततो अदित्यां विवस्वान् अभवत्सुतः ततो मनुः श्राद्धदेवः संज्ञायामास भारत श्रद्धायां जनयामास दशपुत्रान् स आत्मवान् इक्ष्वाकु नृग शर्यातिः दिष्टः धृष्टः करूषकान् नरिष्यन्तं पृषध्रं च नभगं च कविं विभुः अप्रजस्य मनोः पूर्वं वसिष्ठो भगवान् किल मित्रावरुणयोरिष्टिं प्रजार्थम् अकरोत् प्रभुः तत्र श्रद्धा मनोः पत्नी होतारं समयाचता दुहित्रर्थम् उपागम्य प्रणिपत्य पयोव्रता प्रेषितो अध्वर्युणा होता ध्यायन् तत् सुसमाहितः हविषि व्यचरत् तेन वषट्कारं गृणन् द्विजः होतुः तद्व्यभिचारेण कन्येला नाम सा अभवत् तां विलोक्य मनुः प्राह नातिहृष्टमना गुरुं भगवन् किमिदं जातं कर्म वो ब्रह्मवादिनां विपर्ययम् अहो कष्टं मैवं स्यात् ब्रह्मविक्रिया यूयं मन्त्रविदो युक्ताः तपसा दग्धकिल्बिषाः कुतः सङ्कल्पवैषम्यम् अनृतं विबुधेष्विव तन्निशम्य वचस्तस्य भगवान् प्रपितामहः होतुः व्यतिक्रमं ज्ञात्वा बभाषे रविनन्दनम् एतत् सङ्कल्पवैषम्यं होतुस्ते व्यभिचारतः तथापि साधयिष्येते सुप्रजास्त्वं स्वतेजसा एवं व्यवसितो राजन् भगवान् समहायशाः अस्तोषीत् आदिपुरुषम् इलायाः पुंस्त्वकाम्यया तस्मै कामवरं तुष्टः भगवान् हरिरीश्वरः ददौ इला अभवत् तेन सुद्युम्नः पुरुषर्षभः स एकदा महाराज विचरन् मृगयां वने वृतः कतिपयामात्यैः अश्वमारुह्य सैन्धवम् प्रगृह्य रुचिरं चापं शरांश्च परमाद्भुतान् दंशितो अनुमृगं वीरः जगामदिशमुत्तरां सकुमारो वनं मेरोः अधस्तात् प्रविवेशः यत्रास्ते भगवान् छर्वः रममाणः सहोमया तस्मिन् प्रविष्ट एवासो सुद्युम्नः परवीरः अपश्यत् स्त्रियम् आत्मानम् अश्वं च वडवां नृपा
तथा तदनुगाः सर्वे आत्मलिङ्गविपर्ययम् दृष्ट्वा विमनसो अभूवन् वीक्षमाणाः परस्परम्। राजोवाच कथमेवं गुणोदेशः केन वा भगवन् कृतः। प्रश्नमेनं समाचक्ष्व परं कौतूहलं हि नः। श्रीशुक उवाच एकदा गिरिशं द्रष्टुं ऋषयः तत्र संव्रताः दिशो वितिमिराभासाः कुर्वन्तः समुपागमन्। तान् विलोक्य अम्बिकादेवी विवासा व्रीडिता भृशं भर्तुरङ्कात् समुत्थाय नीवीमाश्वथ पर्यधात्। ऋषयोऽपि तयोः वीक्ष्य प्रसङ्गं रममाणयोः निवृत्ताः प्रययुः तस्मात्। नरनारायणाश्रमं तदिदं भगवान् आह प्रियायाः प्रियकाम्यया। स्थानं यः प्रविशेदेतत् स वै योषित् भवेदिति। तत ऊर्ध्वं वनं तद्वै पुरुषाः वर्जयन्ति हि। सा चानुचरसंयुक्ताः विचचारवनाद्वनम्। अथ ताम् आश्रमाभ्यासे चरन्तीं प्रमदोत्तमां स्त्रीभिः परिवृतां वीक्ष्य चकमे भगवान् बुधः। सापि तं चकमे सुभ्रूः सोमराजसुतं पतिम्। स तस्यां जनयामास पुरूरवसमात्मजम्। एवं स्त्रीत्वम् अनुप्राप्तः सुद्युम्नो मानवो नृपः। सस्मार स्वकुलाचार्यं वसिष्ठमिति शुश्रुमा। स तस्य तां दशां दृष्ट्वा कृपया भृशपीडितः सुद्युम्नस्य अपश्यन् पुंस्त्वम् उपाधावत शङ्करम्। तुष्टः तस्मै स भगवान् ऋषये प्रियमावहन्। स्वां च वाचमृतां कुर्वन् इदमाह विशाम्पते। मासं पुमान् स भविता मासं स्त्री तव गोत्रजः। इत्थं व्यवस्थया कामं सुद्युम्नो अवतु मेदिनीम्। आचार्य अनुग्रहात् कामं लब्ध्वा पुंस्त्वं व्यवस्थया। पालयामास जगतीं नाभ्यनन्दन् स्म तं प्रजाः। तस्योत्कलो गयो राजन् विमलश्च सुतास्त्रयः। दक्षिणापथराजानो बभूवुः धर्मवत्सलाः। ततः परिणते काले प्रतिष्ठानपतिः प्रभुः पुरूरवस उत्सृज्य गां पुत्राय गतो वनम्। श्रीहरये नमः।
श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नवमस्कन्धे इलोपाख्याने प्रथमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।